அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு இலவச வீடுகள் வழங்குவது குறித்து தற்போது மத்திய அரசு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தியை வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். அவர்களுக்கு மத்திய அரசு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. மத்திய அரசால் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இந்த திட்டம் தற்போது 2029 வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு வீடுகளை வழங்கி வருகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் ஆகிய இரண்டு வகையான திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் வாயிலாக தகுதியானவர்களுக்கு வீடு கட்ட மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு வீடு கட்ட மானியங்கள், வட்டி சலுகைகள் அளிக்கப்படுகின்றன. மேலும் 2028-2029 வரை கிராமப்புற திட்டம் நீட்டிக்கப்பட்டு 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மானிய தொகையை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் வாயிலாக நிரந்தர வீடு இல்லாத தகுதியுள்ள பொதுமக்கள் அனைவரும் வீடு கட்டித்தர விண்ணப்பிக்கலாம். தகுதிகள்: குடும்பத்தில் சொந்த வீடு இல்லாதவர்கள் இந்த மானியத்தை பெறலாம். விண்ணப்பிக்க நபருக்கோ அல்லது அவர்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரிலோ சொந்த வீடு இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் ரேஷன் கார்டு அல்லது பிபிஎல் பட்டியலில் இருக்க வேண்டும். அத்துடன் அவர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டியது கட்டாயமாகும். 18 வயது நிரம்பிய தகுதியானவர்கள் மற்றும் ஆதாரத்திற்கு ஏதேனும் செல்லுபடியாகும் அடையாள அட்டையை வைத்து கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க முடியாதவர்கள் சொந்த வீடு இருப்பவர்கள், 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள், 50,000 முதல் அதற்கு மேல் வரம்பு வரை கிசான் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள், அரசு வெளியில் இருப்பவர்கள், ஜிஎஸ்டி வருமான வரி கட்டுபவர்கள், வீட்டில் பிரெச் லேண்ட்லைன் போன் இருப்பவர்கள், 2.5 ஏக்கர் பாசன வசதி கொண்ட நிலம் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவர்கள். வட்டி மானிய திட்டம் அதிகபட்சமாக 12 வருட காலத்திற்கு முதல் 8 லட்சம் ரூபாய் கடனுக்கு 4% வட்டி மானியம் வழங்கப்படும். ரூபாய் 35 லட்சம் வரை மதிப்புள்ள சொத்துக்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை கடன்கள் கிடைக்கும். அதிகபட்ச மானியம் ரூபாய் 1,80,000 வரை 5 வருட தவணைகளில் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்ட மானியமும் வீட்டு கடனுக்கான வட்டி செலவும் வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் வாயிலாக அதிகபட்சமாக ரூபாய் 12 லட்சம் வரை கடன் பெறலாம். இதில் 3% வருடாந்திர வட்டி தள்ளுபடி உண்டு. எனவே ரூபாய் 12 லட்சம் கடன் தொகையில் உங்கள் 2,30,000 PMAY மானியம் கழிக்கப்படும். எளிமையாக சொன்னால் மீதமுள்ள ரூபாய் 9,70,000க்கு நீங்கள் இஎம்ஐ செலுத்துவீர்கள். உதாரணமாக ரூபாய் 8 லட்சம் கடன் பெற்றால் அதில் ரூபாய் 2,20,000 வரை தள்ளுபடி கிடைக்கும். அதன்படி 5,80,000 மட்டும் இஎம்ஐ செலுத்தினால் போதும். 6 லட்சம் முதல் 12 லட்சம் வரையிலான கடனுக்கு 3 முதல் 6.50% மானியம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் சமீபத்திய அறிவிப்பின்படி ரூபாய் 18 லட்சம் வரை வீட்டுக் கடனுக்கு வட்டி சலுகை வழங்கப்படும். குறிப்பாக வருமான அடிப்படையில் தாழ்வான மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு இந்த வங்கி கடன்கள் குறைந்த வட்டியில் வழங்கப்படுகின்றன. விண்ணப்பிப்பது எப்படி? ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க PMAYMIS.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதள முகவரிக்கு சென்று அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.